நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வீணாவதாக நீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், எந்த வழக்கில் நீதிமன்றம் இது போன்ற கருத்தை முன்வைத்திருக்கிறாங்க? நிலம் கையகப்படுத்தியதற்காக இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி சங்கர் சா, குமரேசன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி சி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிமன்ற உத்தரவை அரசு அதிகாரி நிறைவேற்றாதது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு அரசு தரப்பில் வாக்காளர் சரிபார்க்கும் பணியில் இருப்பதால் அதிகாரி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது அரசு அதிகாரிகள் எல்லா நேரமும் வாக்காளர் சரிபார்க்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்களா என கேள்வி எழுப்பிய நீதிபதி, நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் 5000த்திற்கும் மேற்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அதிருப்தி தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் தொடர்பான வழக்குகளில் 60% நேரமும், அரசியல்வாதிகள் தொடர்பான வழக்குகளில் 20% நேரமும் நீதிமன்றம் செலவிடுவதாக குறிப்பிட்ட நீதிபதி, பொதுமக்களுக்கான வழக்குகள் விசாரணைக்காக வெறும் 7% நேரத்தை மட்டுமே செலவிடுவதாக தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வெகுவாக வீணடிக்கப்படுவதாக குறிப்பிட்ட நீதிபதி, பொதுமக்களுக்கு பணி செய்வதுதான் தங்கள் கடமை என்பதையே அரசு அதிகாரிகள் மறந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். இவ்வாறு அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகள் தான் நீதிமன்றங்களின் பணிச்சுமையும் அதிகரிப்பதாகவும் அரசுக்கும் அவப்பெயர் ஏற்படுவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். பணிச்சுமை, நேரமின்மை என கூறி பணியிலிருந்தும் கடமையிலிருந்து அதிகாரிகள் விலகி செல்ல முடியாது என தெரிவித்த நீதிபதி, அதிகாரிகள் தங்கள் பணிகளை சரியாக செய்தால் மக்கள் ஏன் நிவாரணம் கோரி நீதிமன்றத்தை நாடப்போகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். அப்பொழுது குறிப்பிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் இது தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும், வழக்கில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி மீது கருணை காட்ட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி, இது போன்ற வழக்குகளில் கடமை தவறிய அரசு அதிகாரிகளுக்கு எந்த கருணையும் காட்ட முடியாது என்றும், கருணை காட்டினால் நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கை பொதுமக்கள் இழந்து விடுவார்கள் என கூறி இந்த வழக்கில் விரிவான விசாரணை நடத்திருப்பதாக கூறி விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.